காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். நீண்ட நாட்களாக நீங்க அரசியலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு கவனிப்பையும் செலுத்தி இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழல் என்னவாக இருக்கு? இந்த தேர்தல் ஒரு தனித்துவமான தேர்தல். மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தொகுப்பு தமிழகத்தில் எப்போதும் இருந்து வந்திருக்கிறது. கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக அது இருந்து வந்திருக்கிறது. மரியாதைக்குரிய ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தொடங்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், வைகோ அவர்கள், அதற்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள், கமலஹாசன் வரை மாற்றம் வேண்டும் என்கின்ற அந்த வாக்கு தொகுப்பு. பொதுவில் அந்த வாக்கு தொகுப்பு 6 ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வந்த பொழுது 3% தான். அது அதிகமாகி 7%, 8%. விஜயகாந்த் அவர்களுடைய அதிமுக ஆதரவோடு இருந்தபோது நம்ம துல்லியமாக கணிக்க முடியாது. ஆனால் அந்த கட்டத்திலிருந்து ஒரு 12 14 வரை வந்து சேரும் என்கின்ற ஒரு நிலை உருவானது. ஆனால் அரசியல் களத்தில் நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் போல் ஏனைய சமூக சக்திகளையும் அரசியல் சக்திகளையும் ஈர்த்தெடுக்கிற ஒரு ஆற்றலாக மாற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 21% வந்து சேர்ந்த பொழுதுதான் உங்களை நோக்கி ஏனைய சமூக சக்திகளும் அரசியல் சக்திகளும் வரும். அது திமுக, அதிமுக இந்த 2 சக்திகள் தான் இருந்தது. இரண்டுமே திராவிட கட்சிகள், மாநில கட்சிகள். இதை எப்படியாவது சிதைக்க வேண்டும் என்று புதுடில்லி அந்த அதிகார ஒழுங்கு, அது இன்றைக்கு பிஜேபியா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி காங்கிரஸா இருக்கலாம், அந்த புதுடில்லி அதிகார ஒழுங்கு என்பதே மாநில அடையாளங்களையும் மாநில அசர்ஷனையும் எந்த அளவுக்கு மட்டுப்படுத்த முடியுமோ சிதைக்க முடியுமோ அதை செய்வது. அதுல இந்த முறை நம்ம எல்லாரும், நான் உட்பட, விஜய் அந்த 18% கடப்பார், 21% வருவார். வாக்கு சதவீத எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் மிக பெரும் மாற்றம் நடந்து விட்டதாக சொல்ல முடியாது. இப்போது போயிட்டு இருக்கிற அந்த பேஸ்ல அந்த இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் தாவேகா ஒரு 36% வாக்குகளை பெறலாம், அல்லது பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 32 அல்லது 30 அல்லது 26 அப்படி வரலாம். சோ அது மாதிரி ஏடிஎம்கே வெரி சர்ப்ரைசிங்லி அதனுடைய கோர் ஓட் பேஸ் வந்து ரீடைன் பண்ணிருக்குது. தன்னோட அதை இழக்கல, அந்த கோர் ஓட் பேஸ் வந்து அது இழக்கல. திமுக தான் அதிகமாக சேதாரத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இது வந்து ஒரு முக்கியமா கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அந்த தாவேகாவுக்கு ஒரு 6% ஓட்டு தான், அந்த 6% தான் வெற்றியினுடைய இடத்துல கொண்டு போய் அவங்களை நிறுத்துது. இவ்வளவு தொகுதியை வெற்றி பெறுகின்ற அளவுக்கு நிறுத்துது. 5 to 6% நீங்க சொல்றது மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இல்ல அதுதான் அந்த இடத்துல என்ன மாறி இருக்கு அப்படின்னா எல்லா கணக்குகளுமே மாறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூ பினாமினன் இந்த தடவை இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றிலே இல்லாதது, சிறுவர்களும் மாணவர்களும் அந்த 11 வயது இளைஞர்களும் வந்து மைக்ரோ கேம்பெயின் பண்ணது. அவர்கள் பெற்றோர் மீது, உறவினர்கள் மீது, தாத்தா பாட்டிகள் மீது கொண்டு வந்த அந்த பரப்புரை அழுத்தம் என்பது நீங்கள் 1000-10,000 கோடி செலவழித்தாலும் கொண்டு வர முடியாத ஒரு கெமிஸ்ட்ரியை உருவாக்குது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஒரு 7 daysல தான் இந்த சடன் ஒரு ஸ்விஃப்ட், அந்த புயல் நகர்ந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வேகம் பெறுது இல்லைங்களா, காற்றழுத்த தாழ்வு மண்டலம்ங்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துல அந்த ஷிஃப்ட் லாஸ்ட் ஒரு 7 daysல தான். அந்த மைக்ரோ கேம்பெயின்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட குறைந்த அளவு பர்சன்டேஜ் தான் இருக்கும். இல்ல, அதாவது வீட்டுக்குள்ள திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு வீடுகளுக்கு உள்ளேயே அல்லது சமூக கூட்டணியாக இஸ்லாமிய மக்கள் 100% திமுகவுக்கு தான் ஆதரவா அவங்களுடைய ஜமாத்தா இருக்கலாம், உலமாக்களா இருக்கலாம் நிலைப்பாடு இருக்கிறாங்க. வீட்டில் உள்ள பெண்கள் வந்து விஜய் போட்டு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறார். கிறிஸ்தவ சமூகத்தை பொறுத்தவரையிலும் நான் எல்லாம் எதிர்பார்த்தது மேக்சிமம் ஒரு 20% சேதாரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இல்ல, அதை கொஞ்சம் அதிகமா தான், பெருசால நடக்கல. பட் எங்க அதிக சேதாரம் நடந்திருக்குது என்றால், அருந்ததியர் நமக்கு கடந்த தேர்தலில் 90% திமுக வாக்களித்தான். இந்த தடவை ஒரு 40% மேல விஜய்க்கு போயிருக்கிற மாதிரி தெரியுது. வட தமிழகத்து பரையர் சமூகம் அவர்களும் இளைஞர்கள் பெருவாரியாக விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. வட தமிழகத்துல வன்னியர் இளைஞர்கள் இந்த முறை பொதுவா பிசிகா இருக்கிற இடத்துக்கும் பிசிகாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கும். வன்னியர் இளைஞர்களும் தலித் இளைஞர்களும் எல்லாருமே விஜய்க்கு நாம பண்ற அந்த ட்ரெடிஷனல் ஒரு கேட்டகரைசேஷன். இப்போ ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பொதுவாக ஓட்டு போட வரமாட்டாங்க.
அந்த அந்த இதுல இருக்கிறவங்க இந்த எலெக்ஷன் நாள் திஸ் டைம் அவங்க எல்லாம் மைக்ரோ குரூப்ஸ் உருவாக்கி வாட்ஸ்அப்ல கேம்பெயின் பண்ணி ஓட்டு போட போகணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து போயிருக்காங்க. ஸோ விஜய் ஹஸ் இன் ஃபேக்ட் டிஸ்ரப்டட் தி எஸ்டாப்லிஷ்ட் ஒரு பொலிட்டிக்கல் பேட்டர்ன் ஒன்று இருக்கீங்களா, அந்த பேட்டர்னை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு. அந்த டிஸ்டர்ப் அந்த பொலிட்டிக்கல் பேட்டர்ன் பண்றாருன்னா நீங்க சொல்றீங்க இல்லையா, ஜமாத்லயோ உலமாக்கள் சொல்றாங்க அது ஒரு மத நம்பிக்கை, அந்த அடிப்படையிலே இதையும் தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் வாக்களிக்கிறாங்க, சிறுபான்மையினர் பக்கம் போறாங்க, கிறிஸ்தவர்கள் போறாங்க அப்படின்னா இதுதான் அதுதான் கிடையாது. இப்ப சாதி வன்னியர் ஆதரவு இருந்தா இந்த இடத்துக்கிட்ட தலித் இருக்காது. இப்படிதான் இருந்தது. இந்த முரண்பட்ட எல்லாத்தையும் உடைச்சு ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல அதை குவிய வச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கு? பேசிக்கலி அவருடைய திரை சார்ந்த ஒரு ஈர்ப்பு அது நிறைய பேரை வந்து ஒரு வசப்படுத்தி போட்டிருக்குது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். இலங்கையில், நேபாளத்தில், வங்காளதேசத்தில் இளைஞர் எல்லாம் எழுச்சியெல்லாம் வந்து இல்லைங்களா, ஓவரால் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சென்டிமெண்ட். இட் இஸ் for me it is not a judgment about DMK. இது இந்த டிஃபரன்ஸ் நான் வந்து மாற்ற விரும்புறேன். பிகாஸ் ஒரு கட்சியை நீங்க வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு வைக்கலாம், ஊழல் குற்றச்சாட்டு வைக்கலாம், இதெல்லாம் வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் அல்ல, இதெல்லாம் உண்மையான குற்றச்சாட்டுகள் தான். ஆனால் நான் ரெண்டு விஷயத்தை சொல்லணும், மேபி அடுத்த கேள்வியோட சொல்லலாம். இந்த சுனாமியை அவங்க தாக்கு பிடிச்சிருக்க முடியும், என்ன செய்திருந்தா பண்ணிருக்க முடியுங்கிறத நம்ம சொல்லலாம். பட் இந்த பாசிட்டிவா சொல்லணும்னா இவங்க வெற்றி பெறுகின்ற போது கொரோனா என்கிற ஒரு பெரும் பேரிடருக்கு தான் ஆட்சி எடுக்கிறாங்க. ஐ திங்க் தே ஹேண்டில் இட் வெரி வெல். ஒரு எக்கானமியை வந்து கொரோனா பேரிடர் பெருந்தொற்று உலக பொருளாதாரம் அழுத்தத்துக்கு உள்ளாகிறது, தேசிய பொருளாதாரம் அழுத்தத்துக்கு உள்ளாகிறது. அதுக்கு பிறகு கையாண்டது பிரில்லியண்டா அவங்க கையாண்டிருக்காங்க. வெரி ஃபேர், ஒப்ஜெக்டிவ்லி ஃபேர். பணவீக்கம் 3.84%, விலைவாசி அப்படி ஒன்னும் நம்ம அப்படி ராக்கெட் வேகத்துல எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தேசிய அளவீட்டை விட ஒரு 3.84ல இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றது ஒரு அரசு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. பொது வளர்ச்சியை வந்து தேசிய சராசரியை கடந்து 10.84% வளர்ச்சியை அவங்க சாதிச்சாங்க. ஐரோப்பால வளர்ச்சி கிடையாது, அமெரிக்கால வளர்ச்சி கிடையாது, இந்தியாவில் தேசிய ஆவரேஜ் கிடையாது. பட் தமிழ்நாட்டுல 10.84% வளர்ச்சிங்கிறது amazing growth story. அதுதான் கடன் வாங்குனதும் ஒரு பக்கம் இருக்குங்கறாங்க. அது எகனாமிக்கலா நிறைய போகும் டிபேட். whatever be கடன் வாங்குறது இன்னைக்கு இருக்க ஒரு லிபரல் எக்கானமில கடன் வாங்குறது நீங்க தவிர்க்க முடியாது. மேனுஃபேக்சரிங் எக்கானமி அது உலக சந்தைக்கு போய் சேர்றதுக்கு பண்ணீங்களாங்கிற கேள்வி தான் கேட்கலாம். கடன் வாங்கவே கூடாது. கரஸ்பாண்டிங் அந்த கடன் நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் உங்க ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றதுக்கு பண்றீங்க, அது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இன்னைக்கு வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி அவர் ரிட்டையர்ட் ஆகிறாருன்னா அவருக்கு வந்து பென்ஷன் 5.5 லட்சம் வருது. இதெல்லாம் நியாயமான நம்ம கேட்கலாம், அவங்ககிட்ட இதெல்லாம் கேட்கலாம். பட் they handle it very well. பட் எங்க தப்பு இருக்குன்னா இன்ஃபிளேஷன் இல்ல, உண்மைதான், ஆனா வாங்குறதுக்கு பாக்கெட்ல பணமும் இல்லை. ஸோ அந்த ஆஸ்பிரேஷனல் எக்கானமி ஏன் நம்ம உருவாக்கல? எஜுகேஷன் எல்லாம் நல்லா இருக்கு, ஆக்சஸ் டு எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் பிரமாதமா இருக்கு. பட் படிச்சு முடிச்ச பிறகு உரிய வேலை வாய்ப்பு இருக்குதான்னா இல்ல. இன்னைக்கு வந்து வீக் ஒர்க்கர்ஸ் சம்பளம் உயர மாட்டேங்குது, 15,000, 17,000, 20,000 தான் நிக்குது. இந்த பல பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாத போது தங்களினுடைய இயலாமைகள் மீது, தங்களினுடைய இயக்கங்கள் மீது இளைஞர்களும் அந்த தலைவரும் தாங்களே ஒரு தீர்ப்பு எழுதியிருக்கிறார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எழுதப்பட்ட தீர்ப்பு அல்ல. அவங்க அதை நிறைவேற்றி இருக்காங்க, செயல்படுத்தி இருந்தா இந்த பிரச்சனை வராது, இந்த அதிருப்தி அதே இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வராது. இன்னைக்கு சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட அதாவே சொல்றாரு, வேலையில்லா திண்டாட்டம், அதுக்கு எந்த உருப்படியான திட்டங்களும் கிடையாது, இரட்டை இலக்கை வளர்ச்சின்னு நம்ம பெருமை பீத்திக்கிறதுல எந்த இதுவும் கிடையாதுன்னு அவரும் அதைதான் சொல்றாரு. அப்ப நீங்க அந்த இயக்க இளைஞர்கள் வந்து பாதிக்கிறாங்கன்னா அதை கரெக்டா நிர்வகிச்சிருக்கணும்ல. அந்த இடத்துல சிக்கல் இருக்கிறதையும் ஒத்துக்கதானே வேணும் அரசு. நிர்வாகம்ங்கிறது நிர்வாகம் உண்மையிலே நான் சொல்றேன் இல்ல, நிர்வாகம் இந்தியாவில இருக்க எல்லா ஸ்டேட்டோடையும் பெற்றதான் நிர்வாகம் பண்ணிருக்காங்க. எங்க அவங்க தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். தேர்தல் நான் இப்ப பேசுறது வந்து தேர்தல் அரசியல் வெற்றி தோல்விங்கிறது மட்டும் வச்சு பேசுறேன், நான் மாறலா பேசல. சாரி டு சே, இதுதான் ஐடியல். ஏன்னா there is corruption, there is nepotism, there is family politics. இதை இவங்க தவிர்த்திருக்கலாம். எப்படி தவிர்த்திருக்க முடியும்னா
வந்து இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அதிகாரிகளுக்கு ஒப்பிச்சாங்க. விஜய் ஒரு ஒரு நாம வந்து ஒரு ரிப்பப்ளிகன் டெமோக்ரஸில சாவர்னிட்டி வந்து பார்லிமெண்ட்லயும் கிடையாது, அசம்பிளிலையும் கிடையாது, பிரதமர்கிட்டையும் கிடையாது, பிரசிடென்ட்டையும் கிடையாது. இறையாண்மைங்கிறது உங்களுக்கு எனக்குமானது, ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ளது. இதை வந்து ஒரு பிரதிநிதித்துவ அரசியலா நம்ம ஏதோ ஒரு எம்எல்ஏட்டோ ஒரு எம்பிட்ட 5 வருஷம் நம்ம ஒப்படைச்சு அனுப்பி வைக்கிறோம். இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய இந்த நம்ம பிரதிநிதித்துவம் தானே எம்எல்ஏ வாங்கி போறாங்க. இதெல்லாம் சிஎம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாரு, அல்லது சிஎம் சுத்தி இருக்கிற கண்ட்ரோல்ல வச்சு இந்த அதிகாரிகளுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அக்கௌண்டபிலிட்டி யாருக்கப்போ, அக்கௌண்டபிலிட்டி வந்து நம்ம என்னைக்கு வந்து எல்லா மந்திரிகளும் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்களோ, என்னைக்கு எல்லா ஒரு எம்எல்ஏக்களும் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்களோ, அப்பதான் அந்த கனெக்ட் இருக்கும். அந்த கனெக்ட் டிஸ்கனெக்ட். Because it was a bureaucrats run government, not ministers run government. Number 1. Number 2, கட்சி தான் வந்து அடிப்படை. அந்த கட்சிக்காரங்களும் அந்த காலத்துக்கு தெரியும். ஒரு கண்டக்டர் டிரைவர் போஸ்ட் வந்தோம்னா கலைஞர் பீரியட்ல தெரியும். ஒரு 100 போஸ்ட் வந்தோம்னா 1000 போஸ்ட் வந்து 100 போஸ்ட் வந்து மாவட்ட செயலாளர் கொடுத்துருவாங்க, மாவட்ட அமைச்சர்கிட்ட கொடுத்துருவாங்க. கட்சிக்காரங்க அவங்க தெரிஞ்சவங்க. இந்த பட்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்குங்களா, பட்டர்னல் பாலிடிக்ஸ் பிகேம் ஃபியூடல் பாலிடிக்ஸ். சாரி டு சே. ஒரு சிலர் வந்து நல்லா வச்சுட்டு எலெக்ஷன் டைம்ல நல்லா பணம் கொடுத்து மேனேஜ் பண்ணா போதுங்கிற அந்த வந்து ஒரு ஃபியூடலிசத்திலேயே மோசமான ஃபியூடல் பாலிடிக்ஸ் தான் வந்து கட்சியிலேயே ஒரு டிஸ்கனெக்ட் இருந்தது. இதை நான் என்னுடைய எல்லா பேட்டிகளையும் பாத்தீங்கன்னா 30 பிளஸ் செலக்ஷன், எம்எல்ஏ செலக்ஷன் சரியில்லை, டெஃபினெட்லி தோப்பாங்க திமுக. இதுக்கு காரணம் அப்படின்னா நீங்க வந்து கட்சியில இருக்கிறவங்க நம்ம ஒரு தொகுதியை ஜெயிக்கிறது மல்டிபிள் வேரியபிள்ஸ். நாம ஒரு எடுக்க மின்னப்பலத்துல போய் நீங்க எடுக்கலாம், இந்த கேண்டிடேட் ஜெயிப்பாரா இல்லையான்னா சாம்பிள் ஒரு 1000 சாம்பிள் எடுப்பீங்க. 1000 சாம்பிள் ஒரு வேலை இல்ல இவர் தான் ஜெயிப்பாரா, அவர் வராதுன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க முடிவு எடுக்கிறீங்கன்னா யூஆர் டூயிங் எ ஃபேட்டல் மிஸ்டேக். அங்க மல்டிபிள் வேரியபிள் இருக்கும். அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு பிடிக்குமா, இந்த சமூகத்துக்கு பிடிக்குமா, பிடிக்காத, இப்படி 100 விஷயங்களை யோசிச்சு தான் பண்ணணும். கருத்து கணிப்பு நம்ம அதை வச்சுதானே பண்றோம். கருத்து கணிப்பு வேறு, அரசியல் முடிவு எடுப்பது வேறு. இன்னொன்னு நான் சொல்றேன்னா, சமூக கூட்டணி நீங்க வலுவா வச்சிருக்கணும். உங்களுக்காக ஓட்டு போட்டாங்கல்ல, 2021 ஓட்டு போட்டு அந்த சமூக கூட்டணி எந்த வகையிலும் சேதப்படாம நீங்க வச்சுக்கலன்னா இல்ல. அதை டீட்டெயிலா பேசுறது மேபி எலெக்ஷன்லாம் முடிஞ்ச ஒரு ஏற்கனவே நம்ம காயப்படுத்துக்கிற நேரம் நம்ம அந்த காயத்தை அதிகப்படுத்துற மாதிரி நம்ம பேசணும். அவங்க சுய பரிசோதனை பண்றதுக்கு உங்களுடைய கருத்துக்கள்லாம் அடுத்து யோசிப்பாங்கல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் ஜோசப் விஜய்ங்கிற பேர்னால கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நோ, இட் இஸ் நாட். ஒரு 20% போட்டுப்பாங்க. பட் கிறிஸ்டியன் ஓட்டு என்ன ஆச்சுன்னா இந்த தடவை 20-25% பதிவாகல. அதுக்கு காரணம் வந்து கிறிஸ்தவ தலைவர்கள் இறங்கி போய் 2021 மொபிலைஸ் பண்ண மாதிரி மொபிலைஸ் பண்ணல. அதிருப்தி அங்கேயே இருந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா வேற ஒண்ணும் இல்ல. கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணு பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு எந்த ஒரு லா அண்ட் ஆர்டர்ல கலவரங்கள் இது வரக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. 2வது அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ அரசு பள்ளியில் எடப்பாடி அவங்க ஐயா காலத்திலேயே ஒரு 3000 போஸ்ட் தான் கிறிஸ்தவ நிறுவனங்கள் சரண்டர் பண்ண வேண்டியது. ஏன்னா தமிழ் வழி கல்விக்கு இப்ப நிறைய பேர் வருது. ஆனால் என்னோட ஆர்குமெண்ட் எப்பவுமே கிறிஸ்டியன் எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் எஜுகேஷன், லெகசி எஜுகேஷன். நிலப்பரப்பில் சமூக நீதி ஒரு அரசியல் உருவாக்கத்திற்கு எப்படி பெரியார் இயக்கம் பெரும் பங்களிப்பு நல்கியதோ அதே போல மாபெரும் பங்களிப்பு நல்கியது கிறிஸ்தவர்களினுடைய கல்வி. கடைக்கோடி கிராமங்களுக்கும் இன்று திராவிட இயக்கத்தில் எழுந்து வந்த தலைவர்களில் 70-80% பேர் கிறிஸ்தவ கல்வி நிலையங்கள் வழியாகத்தான் வந்திருப்பாங்க. டெமோக்ரட்டைஸ் பண்ணாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க லிபரலைஸ் ஆகி ஆங்கில மோகம் வளர்ந்து விட்ட பிறகு அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான் ஓரளவுக்கு தமிழ் வழி கல்வியையும் பாதுகாத்து வந்த. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு நீங்க பாலிசி இன்டர்வென்ஷன் பண்ணிருக்கணும், பண்ணல. அப்ப எடப்பாடி காலத்துல ஒரு 3400 போஸ்ட் தான் சரண்டர் பண்ண வேண்டியது. பட் இந்த 5 ஆண்டு காலத்துல 7000 போஸ்ட் சரண்டர் பண்ண வேண்டியது. இப்ப இது வந்து ஒரு ஆழமான வலி இருக்குது, ஆழமான அதிருப்தி இருக்குது. இப்ப இதையெல்லாம் முதல்வர்கிட்ட நேரடியா எடுத்து பேசுற அளவுக்கான வலிமையான தலைவர்கள் இவங்களுக்கு கொடுக்கப்படல. டோக்கனிசம் தான் அந்த சமூகத்துக்கு 2 மந்திரிகளுக்கு கொடுக்கணும். நாங்க ஒரு கிறிஸ்தவ இது போல ஒவ்வொரு ஃபேக்டர்லயும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்குது. இதை வந்து நம்ம போடுறதுக்கான காதுல போட்டா அதை சரி பண்ற ஒரு முயற்சி நடக்கல. இதெல்லாம் செய்யப்பட்டால் இந்த பின்னடைவை தடுக்க முடியும். பட் கோயிங் ஃபார்வர்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இளைஞர்களோ இவங்களோ வந்து திமுகவுக்கு எதிராக அதை வந்து கரெக்டா வந்து டியூன் பண்ணி விட்டுட்டாங்க. திமுக டியூன் பண்ணி விட்டுட்டாங்க. அதனுடைய பாதிப்பு பெருசா இருக்கு. இந்த ஆட்சி இழப்பு அல்ல,
ஒரு தலைமுறையினுடைய மனதில் தீய சக்தி திமுக என்று ஒரு கதாநாயக ஆதர்சத்தன்மை கொண்ட ஒரு பெரும் ஆளுமையை வைத்துக் கொண்டு போய் விதைத்திருக்கார்கள். இதுதான் திமுகவிற்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது. ஏன்னா ஜேபி மூமெண்ட்ல வந்தவன் என்னைக்குமே காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டாங்க. ஒன்ஸ் ஒரு மைண்ட்ல சாஃப்ட்வேர் ஏறினது 2009 இதே நான் பல வருஷம் 2009 சீமான் கொண்டு வரப்பட்ட போதே தமிழ் பற்றாளர்கள் திமுகவிற்கு எதிராக திரும்பப்படுகிறார்கள், கட்டமைக்கப்படுகிறார்கள். அது ஒரு 4-5% செட்டில் ஆகும். உங்களுக்கு அடிப்படையிலேயே எதிராக இருக்கிற ஒரு தொகுப்பு வளர்ந்துடும். அதோட இந்த இவங்களை வந்து சேர்றாங்க. இதை வந்து நம்ம கவனம் பெறணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இனிமேல் வந்து வெறும் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் எடுபடாது. இதுவரைக்கும் அதுதான் எடுபடும் சொல்லிட்டு இருந்தாங்க. மக்கள் நல திட்டங்கள் திமுகவை வெற்றி பெற வைக்கும்னு. இன்னைக்கு இதெல்லாத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. வெல்ஃபேர்ல இருந்து நீங்க ரியல் டெவலப்மெண்ட் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் வளருதா? ஓகே, நீங்க இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் போட்டீங்க. ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து இதுவரைக்கும் 5000 ரூபாய் வருமானம் வந்த வீட்டுல இன்னைக்கு அரசின் உதவி இல்லாமலேயே ஒரு 10,000 ரூபாய் வருது அப்படிங்கிற ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குகிற போதுதான் இட் இஸ் a forward moving economy. அல்லது நீங்க படிப்பு நல்லா கொடுத்தீங்க. உண்மையிலேயே படிப்புன்னா அரசு மட்டுமல்ல, அரசு பள்ளிகளும் நல்லா நடக்குது, அரசு கல்லூரிகளும் நல்லா நடக்குதுன்னு. ஆனால் படித்து முடித்த பிறகு அவர்களுக்கு ஒரு கெரியர் பாத் என்ன அந்த திட்டமிடுதல் இருக்கிறது. அவன் படிச்சு முடிக்கிறப்போ நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன $1 trillion economy எல்லாம் கொண்டு வந்து சொல்றது மட்டும் இல்ல, அது வந்து ஒரு சாதாரண இளைஞனுக்கும் அது ஒரு அவனும் ஃபீல் பண்ண முடியுது. என்னாலே ஒரு 40,000 50,000 சம்பளம் வாங்க முடியுது. அப்படி ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவது அதுக்கான ஆளுமைகள் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா, அதனாலதான் நான் சொல்றேன், இப்போ எழுதப்பட்ட தீர்ப்பு பிடிஆர் தியாகராஜன் அவருக்கு எதிராக எழுதப்பட முடியுமா? நானே வந்து படிச்சவன் நினைக்கிறவன், ரொம்ப படிச்சவன். சில நேரம் எங்கேயாவது திமிரு கூட காட்டுவேன் நான். பட் நான் பிடிஆர் பக்கத்துல உட்கார்ந்து புள்ளி விவரங்களும் சிலதும் பேச ஆரம்பிச்சோம்னா ஐ ஃபீல் வெரி ஸ்மால். நாலேஜ் அந்த அவருடைய அந்த லாபகம் இருக்கு இல்லைங்களா, அவரை மாதிரி ஒருத்தர் நீங்க உருவாக்கி கொண்டு வந்து அரசியலுக்கு கொண்டு வந்து அதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். இன்னைக்கு அந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகத்துடைய முஸ்தபா அவர்கள் முன்னிலையில இருக்கிறார் மதுரை மத்தியில, அல்லது டிஆர்பி ராஜா அவர்களாக இருக்கலாம். எப்படியான திறமையானவர்கள் உண்மையிலேயே இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னா என்னன்னு புரியுறவங்க அதில் கட்சியில இருந்திருக்காங்க. சோ we cannot just write up ஒரு தேர்தலில் தோற்று விட்டார்கள், அது ஒரு பக்கம் குறைகள் இருக்கிறது என்பதற்காக ஒரு கட்சியினுடைய அந்த அடிப்படை வலிமை இல்லைன்னா இப்ப என்ன கொள்கையை நான் வச்சிருக்கேன் எனக்கு தெரியல உண்மையிலேயே. இப்போ நாங்கெல்லாம் நினைக்கிறோம் மாநில சுயாட்சியை பற்றி பேசுறதுக்காவது இவங்க தான் இருக்காங்க, ஒரு வழக்கை கொடுப்பதற்காவது இவங்க தான் இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஒரு அச்சத்தினால்தான் திமுகவை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க மேல பாக்குறீங்க, நீங்க கீழே சொன்னீங்கல்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு குறைகள் இருக்குன்னு. இப்ப கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு தர்கால இருக்கட்டும், இல்ல தனிப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒரு இளைஞனோ இளைஞிக்கோ இருக்கக்கூடிய எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கட்டும், மின் கட்டண உயர்வு இருக்கட்டும், சொத்து வரி உயர்வு இருக்கட்டும், அவன் வாழ்க்கையில என்ன அனுபவிக்கலாம், எதனால பிரச்சனைங்கிறது மேலோங்கி இருக்கும்னு நான் பாக்குறேன். அதாவது அதிகாரிகிட்ட விட்டீங்களா ஆட்சியே, அது நீங்க அரசியல் தலைவர்கிட்ட விட்டீங்கன்னா அவங்க அந்த பல்ஸ வந்து கரெக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து இப்போ ரொம்ப கரெக்டா சொத்து வரி இவ்வளவு ஏற்றக்கூடாது, இதுல ஏற்றக்கூடாது, நம்ம வேற ஏதாவது வழி பார்க்கணும்னு பார்ப்பாங்க. நீங்க அதிகாரிகள்லாம் விட்டீங்கன்னா இப்படிதான் அவங்க கடைசியில் வந்து நிற்கும். காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.